ராபர்ட் ஒரு அற்புதமான ஒரு யங் பிஸ்னஸ்மேன். தன்னுடைய உழைப்பால் அந்த பிஸ்னஸை வந்து முன்னுக்கு கொண்டு வந்தவர். எந்த விஷயத்தையும் சீக்கிரமாக ஏற்றுக்க மாட்டார். அப்படி ஏற்றுக்கிட்டாருன்னா அதை பிஸ்னஸில் கொண்டு வந்து அந்த பிஸ்னஸுக்கு பாசிட்டிவாக ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ராம் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ரொம்ப சீக்கிரத்தில் எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கொடுக்கறதுல இவர் ரொம்ப திறமைசாலி. அடுத்தது பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் ரஹீம். இவர் பார்த்திங்கன்னா நெட்வொர்க் இன்ஜினியர் மட்டும் இல்லை, புதுசாக என்னென்ன டிவைஸ் வந்திருக்கு, அது எதுக்காகலாம் பயன்படுது அப்படின்றத பற்றி அனலைஸ் பண்ணுறதுல ரொம்ப அவர் ஆர்வம் காட்டுவார். அதே சமயத்தில் லாஜிக்கல் திங்கர். ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கிறதுல ரொம்ப கில்லாடி. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி மீட் பண்ணி நிறைய உபயோகமான விஷயங்களை பற்றி பேசுவாங்க. இன்றைக்கி என்ன பேசுகிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. எக்ஸலண்ட். ஈஸ் லக்கி. ஸோ போன கிளாஸில் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ராபர்ட்டும் வந்து நிறைய திங்க் பண்ணி இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. டிக்கெட் நம்பர்ஸ் யூஷுவலி கன்சிஸ்ட் ஆஃப் அண்ட் ஈவன் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ். டிக்கெட் நம்பர்ஸு ஈவன் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸாக இருக்கும். அதாவது ஒரு 4 டிஜிட் நம்பரோ 6 டிஜிட் நம்பரோ இப்படி இருக்கும். எ டிக்கெட் நம்பர் இஸ் கன்சிடர்ட் லக்கி. ஒரு டிக்கெட் நம்பர் வந்து லக்கியாக கன்சிடர் பண்ண போகிறாங்க. எப்போ? இஃப் த சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டிஜிட்ஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த செகண்ட் ஹாஃப். ஸோ இது ரெண்டாக பிரித்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டையும் ரெண்டாவது ஹாஃபில் இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டையும் கூட்டுறோம். ஸோ 1 2 கூட்டினோம்னா 3, 3 0 கூட்டினா 3. இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது லக்கி நம்பர். கிவன் எ டிக்கெட் நம்பர் n, டிட்டர்மின் இஃப் இட்ஸ் லக்கி ஆர் நாட். ஒரு டிக்கெட் நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா அது லக்கி நம்பரா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம எப்படி பண்ணுவோம்? ஸோ இதில் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, முதல்ல எத்தனை டிஜிட்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்தது ரெண்டாக பிரித்து ஃபஸ்ட்டு ஹாஃப்னுடைய டோட்டலையும் செகண்ட் ஹாஃப்னுடைய டோட்டலையும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற சேலஞ்ச். ஸோ டோட்டல் கண்டுபிடிச்சிட்டோம்னா இதில் ட்ரூவா இல்லையா, இது வந்து லக்கி நம்பராக இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ எப்படி வந்து பண்ணியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். ரொம்ப சிம்பிள். நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணுறீங்களோ, நீங்கள் அதில் தோல்வி அடைஞ்சாலும் பரவாயில்ல, முயற்சி எவ்வளவு பண்ணுறீங்களோ அதுக்கப்புறம் இந்த சொல்யூஷனை பார்க்கும்போது தான் ஆஹா கரெக்ட், இப்படி பண்ணியிருக்கலாம், இப்படி நம்ம சிந்திச்சிருக்கலாம் அப்படின்னு தோணும்போது தான் அது நம்மளுடைய அறிவு வளர்ச்சியை ஏற்படுத்தும். ஸோ நீங்கள் ஏற்கனவே ட்ரை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க இதுக்குண்டான கோடிங்கை எப்படி ராமும் ரஹீமும் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஒரு நம்பர் வருது. இந்த நம்பரை முதல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஏன் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணாங்கன்னா லென்த்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போது 2 டிஜிட் நம்பரா 4 டிஜிட் நம்பரா இல்லை 6 டிஜிட் நம்பரான்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். இதில் எது ஹாஃப் ஆஃப் த டிஜிட்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எல்லை 2ஆல் டிவைட் பண்ணுறாங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 4 டிஜிட்னா ஹெச்சில் 2 வரும், 6 டிஜிட்னா 3 வரும், இந்த மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம் செகண்ட் சம்னு 2 போட்டுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சுக்கிட்டாங்க. இப்போது இந்த ஸ்ட்ரிங்கில் இருந்து ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா பொசிஷன் பார்க்குறாங்க. இந்த ஐ பொசிஷன் இண்டெக்ஸ் பொசிஷன் ஹெச்சை விட, அதாவது பாதியை விட கம்மியாக இருந்ததுன்னா அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இதை 0வை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு நியூமரிக் கிடச்சிரும். இந்த கேரக்டர் பொசிஷனுடைய இப்போ 0 அப்படின்னா 0 - 0 ஆஸ்கி வேல்யூ எடுத்தோம் அப்படின்னா 0ன்னு வந்துடும். சப்போஸ் சியில் 1ன்னு இருந்ததுன்னா 1ன்ற கேரக்டரில் ஆஸ்கி வேல்யூ 0 மைனஸ் பண்ணோம்னா 1ன்னு நியூமரிக் கிடச்சிரும். அதை ஆட் பண்ணிக்கிட்டே வராங்க. அப்போது இது ஒவ்வொரு முறையும் இண்டெக்ஸ் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிட்டே போகும்போது ஃபஸ்ட் ஹாஃப்னுடைய சம்மு இதில் இருக்கும், செகண்ட் ஹாஃப்னுடைய சம்மு இதில் இருக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணி முடித்த வாட்டி வெரிஃபிகேஷனுக்காக ஜஸ்ட் ஒரு கன்சோல் ரைட் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது 2 ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ, இல்லைனா ஃபால்ஸுங்கிறதுக்காக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா C# இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. C# ரொம்ப பவர்ஃபுல்லான லாங்குவேஜ். விண்டோஸ் டெவலப்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே பேஸ் வந்து C# தான். இப்போ வந்து .NET கோர் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணதுனால C# தெரிஞ்சதுன்னா நம்ம லைனக்ஸில் கூட நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு வேளை இது வரைக்கும் C# தெரியலன்னா தயவுசெய்து கற்றுக்குங்க. இதுக்குண்டான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம்.
ஓகே, இது ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டாங்க. உடனே ராபர்ட் வந்து இப்போ சொல்கிறாரு, எப்பா இதெல்லாம் குட்டி குட்டி ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க, அடுத்து நான் உங்களுக்கு கொடுக்குற ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுன்னா ஒரு அஜித் மாதிரி இல்லை விஜய் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஹீரோ மாதிரியான ஆளுங்களால் தான் சால்வ் பண்ண முடியும், உங்களால் முடியாது அப்படின்னு சேலஞ்ச் பண்ணுறாரு. ராமு ரஹீமும் அப்படி என்ன சார் பிரம்மாண்டமான கொஷின் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இப்போ அவர் வந்து அந்த கொஷின் இதுதான் அப்படிங்கிறத காட்டுறாரு. ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை படித்து புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு சொல்யூஷன் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உண்மையாலுமே நீங்கள் மிகப்பெரிய ஆளுங்க. அப்படி தெரியலைன்னா இது எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்குங்க. ஸோ உலகத்தில் 700 கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் வந்துருச்சாமா. இது வளர்ந்துக்கிட்டே போகும். ஆனால் எல்லாத்துக்கும் பேஸ் லாஜிக்கல் திங்கிங். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா, ஒரு விஷயம் என்ன கேட்குறாங்க அதை எப்படி எக்ஸாக்டாக சால்வ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி சால்வ் பண்ணுறது தான் லாஜிக்கல் திங்கிங். இந்த லாஜிக்கல் திங்கிங் கேப்பபிலிட்டி இல்லாமல் நம்ம என்ன அட்வான்ஸ்டு லாங்குவேஜ் படித்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கே எங்களுடைய C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங் கோர்ஸ் வாங்கி படிங்க. ஸோ வேர்ல்டு வைடாக நிறைய பசங்க பிளேஸ்மெண்ட் ஆகி லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்ருக்காங்க. 8508502000 இந்த நம்பரை கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.